முன்னாள் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவருடைய உடல்நிலை மோசமானதுனால அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமா யாரு அடுத்த துணை ஜனாதிபதியா வரப்போறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நாடு முழுவதும் இருந்துச்சு. நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, அந்த ப்ராசஸ் எல்லாம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். ஆளுங்கட்சியிலிருந்து ஒருத்தவங்களை முன்மொழிவாங்க, எதிர்கட்சியிலிருந்து ஒருத்தவங்களை முன்மொழிவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் துணை ஜனாதிபதி தேர்தலிலும் நடக்கும். திரு ஜெகதீப் தன்கர் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த துணை ஜனாதிபதிக்கான வேலைகளை அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல முதற்கட்டமாக என்டிஏ அவங்களுடைய கூட்டணி சார்பாக தமிழகத்தை சேர்ந்த மூத்த தமிழக பாஜக தலைவரான திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை முன்மொழிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி உருப்படாத கூட்டணியா இருக்கக்கூடிய இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த கூட்டணி சார்பாக திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா அறிவிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த திமுக எம்பி திருச்சி சிவா இருக்கார் இல்லையா, இவர் தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தமிழகத்துல இருந்த காங்கிரஸ் உடைய மிக முக்கியமான மூத்த தலைவரும் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரை பற்றியும் ரொம்ப ரொம்ப மோசமா இழிவா பேசியிருந்தாரு. அவரை பத்தின இல்லாத பொல்லாத அவதூறுகளை பரப்பி இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி இந்த புள்ளி வச்ச கூட்டணி அவங்களுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்க போறாங்க? அந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கே நல்லாவே தெரியும், நாம யார சொன்னாலும் கண்டிப்பா அவங்க வின் பண்ண போறது கிடையாதுன்னு. அதனாலதான் திருச்சி சிவா அவர்களை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க போல. அனௌன்ஸ் பண்றதான் பண்றீங்க, கொஞ்சமாச்சு உங்க கூட்டணிக்கு உண்மையா இருக்கிறவங்களை அனௌன்ஸ் பண்ணிருக்கலாமா இல்லையா? இது மாதிரி திருச்சி சிவா அவர்களை அனௌன்ஸ் பண்ண போறீங்க. சரி, அது உங்க கட்சி, உங்க கூட்டணி, உங்களுடைய வேட்பாளர், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. பட் நாம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் அப்படின்றவர் யாரு, அவருடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, இவர் எங்கிருந்து வந்தாரு, எப்படி இப்போ இவ்வளவு பெரிய பொசிஷன் இருக்காரு, இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கு அவர் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள பார்த்திருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் நாம சுருக்கமா தெளிவா பார்க்க போறோம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மாநாடு ஆகஸ்ட் 24 திண்டுக்கல்லில் அனைவரும் ஒன்றாக கூடுவோம். சமூக சமத்துவ மக்கள் மாநாடு, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய 25வது ஆண்டு வெள்ளி விழா மற்றும் தேவேந்திர குல வேளாள மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி பட்டியலை வெளியேற்றம் மூன்றும் ஒருங்கிணைத்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அழைத்து மேடையிலே அமர வைத்து மக்களுக்காக நாம் எப்படி பயணிக்க போகிறோம் என்பதை அறிவுறுத்துவதற்காகவும் ஒன்று கூடுவதற்காகவும் அனைவரும் திரண்டு வாரீர். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கிற திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் என்டிஏ சார்பாக துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிக்க போறாரு. இந்த ஒரு விஷயத்த நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களே அபிஷியலா சொல்லியிருக்காரு, அவரை வாழ்த்தவும் செஞ்சிருக்காரு. இந்த துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் இருக்கு இல்லையா, இது செப்டம்பர் 9ஆம் தேதி நடக்க போகுது. திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, இவரு தமிழக பாஜகவை சேர்ந்த முக்கியமான மூத்த நிர்வாகி. பல இக்கட்டான காலகட்டங்களை இவர் தமிழக பாஜகவின் தலைவரா இருந்திருக்காரு. தமிழக பாஜக வளர்றதுக்கு இவர் மிகப்பெரிய சேவைகளை செஞ்சிருக்காரு. இவர் ஆரம்ப காலகட்டங்கள்ல RSSல இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா பாஜக சேர்ந்து பல முக்கியமான பொறுப்புகளிலும் இருந்திருக்காரு. இவரு ரொம்ப சின்ன வயசுலயே RSSல இருந்ததுனால அந்த சின்ன வயசுலயே அரசியல் பார்வை, அரசியல் பற்றின புரிதல் இது எல்லாமே இவருக்கு இருந்திருக்கு. தமிழகத்துல இருக்கிற இந்த கொங்கு பகுதியான திருப்பூர்ல 1957 இவர் பிறந்திருக்காரு. இவருடைய 16 வயசுல இருந்தே இவர் RSSல இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அந்த நேரத்துல இருந்த ஜனசங், அந்த ஜனசங்கத்துல இவர் உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. ஜனசங்கம்ல ஏகப்பட்ட வேலைகள் இவர் பார்த்ததுனால அந்த ஜனசங்கம்லயே ஏகப்பட்ட பொறுப்புகளிலும் இவர் வகிச்சிருக்காரு. 1998 இவர் கோவை பகுதியில இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கவும் பட்டிருக்காரு. அந்த ஒரு தேர்தல் வெற்றி தான் இவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் இருந்திருக்கு. அதுவும் கோவையில இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்பு இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா நடந்த தேர்தல தான் இவரு இந்த அளவு வின் பண்ணியிருக்காரு. இவருக்காக ஏகப்பட்ட பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல இவர் அந்த தேர்தல்ல வின் பண்ணியிருந்தாரு. மறுபடியும் 1999 நடந்த தேர்தல்ல திமுக வேட்பாளரை தோற்கடிச்சு அந்த தேர்தலை இவர் வின்னும் பண்ணியிருக்காரு. தொடர் வெற்றியும் பெற்று இருக்காரு. இவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, தமிழகத்துல பாஜக கிடையாது, தமிழகத்துல பாஜகவால கால் ஊன்ற முடியாது, அவங்களுக்கு காலே கிடையாது, அது இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. ஆக்சுவலா இவங்க எல்லாம் அந்த காலகட்டத்திலே வின் பண்ணிருக்காங்க. கண்டினியூஸா அந்த பகுதிகளில் வின்னும் பண்ணிருக்காங்க. திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வகித்த முக்கியமான பொறுப்புகளை பற்றி நாம இப்போ பார்க்கலாம். நாடாளுமன்றத்துல ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜவுளித்துறை நிலைக்குழுவின் தலைவராகவும் இருந்திருக்காரு. பொதுத்துறை நிறுவனங்கள், நிதி மற்றும் பங்கு சந்தை ஊழல் விசாரணை குழுக்களின் உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்காரு. 2003ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் சபையின் பொது சபையில இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியும் மனிதாபிமான ஒருங்கிணைப்பு மற்றும் பேரிடர் நிவாரண பிரச்சனைகள் இதை எல்லாத்தையுமே இவர் சரி
உதவியும் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2004வது வருஷத்துல தைவானுக்கான இந்தியாவின் முதல் நாடாளுமன்ற குழுவில் அவர் ஒரு பகுதியாகவும் இருந்திருக்காரு. திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2004 அந்த காலகட்டத்துல தமிழக பாஜகவின் தலைவராகவும் இருந்திருக்காரு. 2007 வரைக்கும் அவர் தான் தமிழக பாஜகவின் தலைவராகவும் இருந்திருந்தாரு. இந்த காலகட்டங்கள்ல இவர் ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சிருக்காரு. தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு. நதிகள் இணைப்பு குறித்து ஏகப்பட்ட விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இருக்காரு. இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இன்னும் முக்கியமா நாம இந்த யூசிசின்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, யூனிஃபார்ம் சிவில் கோட், அது கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்காக இவரு கிட்டத்தட்ட 93 நாட்கள் 19,000 கிலோமீட்டர் ரத யாத்திரையை மேற்கொண்டிருக்காரு. அந்த காலகட்டத்திலே இவரு இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு. எப்படி சமீபத்துல தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் அப்படின்ற ஒரு யாத்திரையை ஆரம்பிச்சிருந்தாரோ, எப்படி அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருந்தாரோ, அதே மாதிரிதான் இவரு அந்த காலகட்டத்துல ரத யாத்திரையை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருந்தாரு. தமிழக மக்களிடையே பயங்கரமான விழிப்புணர்வை இவரு ஏற்படுத்தி இருந்தாரு. இந்த திமுக காரங்க இந்த டிஜிட்டல் யுகத்திலேயே என்னெல்லாம் பண்றாங்க, எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான காரியங்கள் பண்றாங்க அப்படிங்கிறத நாம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப இவங்க என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் அதை எல்லாருமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறாங்க. உடனுக்குடன் அந்த ஒரு விவகாரத்தை குறித்து எல்லாருமே பேசுறாங்க. அந்த ஒரு விஷயமானது வைரலாவும் போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களையே திமுக அடங்காம எவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்துல இந்த அளவு டெக்னாலஜிகள் அப்படின்றது கிடையவே கிடையாது. இவ்வளவு கேஜெட்ஸ் எல்லாம் கிடையவும் கிடையாது. அந்த காலகட்டத்துல திமுக இன்னும் என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுலயும் முக்கியமா இது மாதிரி பாஜக காரங்களுக்கு, RSS காரங்களுக்கு எதிராக இந்த திமுக என்னெல்லாம் பண்ணிருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அது எல்லாத்தையுமே கடந்துதான் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவ்வளவு விஷயங்களை தமிழக பாஜக சாதிச்சு காட்டிருக்காரு. திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2014, 2019 இந்த தேர்தல்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. பட் அந்த தேர்தல்ல அவர் வின் பண்ணல, தோத்துதான் போயிருந்தாரு. அப்புறம் 2020, 2022 இந்த காலகட்டத்துல இவரு கேரளா மாநில பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தாரு. நெக்ஸ்ட் 2023ல ஜார்க்கண்டினுடைய ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டிருந்தாரு. ஆளுநரா ஆனதுக்கு அப்புறமா ஜார்க்கண்ட் மாநிலத்துல இவரு ஏகப்பட்ட சாதனைகளை படைச்சிருக்காரு. அந்த காலகட்டங்கள தான் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நான் 2024 தேர்தல்ல போட்டியிட போறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி அவங்க பாண்டிச்சேரி மற்றும் தெலுங்கானா இந்த 2 மாநிலத்துக்கும் ஆளுநராக இருந்தாங்க. இவங்க இந்த மாதிரி எலெக்ஷன்ல நிக்க போறேன் அப்படின்றதுனால ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தேர்தல நின்னு இருந்தாங்க. சோ அந்த 2 மாநிலத்துடைய பொறுப்பானது துணைநிலை ஆளுநர் அப்படின்ற ஒரு பொறுப்பானது திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கையில தான் ஒப்படைக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ஆளுநரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம கூடுதல் பொறுப்பாக இந்த தெலுங்கானா, பாண்டிச்சேரி இந்த 2 மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநராகவும் இவர் இருந்திருக்காரு. எவ்வளவு ஒர்க் பிரஷர் இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வேலையை கச்சிதமா திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் பண்ணி முடிச்சிருக்காரு. இந்த தேர்தல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜூலை மாசம் 2024 அந்த ஒரு காலகட்டங்கள்ல இவரு மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. இப்போ பாஜக தலைமை என்ன பண்ணிருக்காங்க, துணை ஜனாதிபதி தேர்தல்ல இவரை என்டிஏ வேட்பாளராக நிக்க வச்சிருக்காங்க. அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவருக்கு எதிராக யாரை வேட்பாளராக நிக்க வைக்கிறது அப்படின்றது இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு சுத்தமா தெரியவே இல்லை. இந்த துணை ஜனாதிபதி தேர்தல்ல என்டிஏ சார்பாக இவர் தான் நிக்க போறாரு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே கன்ஃபார்மாவும் சொல்லிட்டாங்க திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தான் அடுத்த துணை ஜனாதிபதி அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரிதான் இந்த புள்ளி வச்ச கூடையில இருக்கக்கூடிய சில கட்சிகள், சில கட்சி தலைவர்கள் பண்றதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த எதிர்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா, இந்த புள்ளி வச்ச கூட்டணியில ஏகப்பட்ட கட்சிகள் உட்கார்ந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே ஒரு மனதாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். அந்த ஒருத்தரை இவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்களா, ஏத்துப்பாங்களா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வியாகவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும். அந்த வேட்பாளருக்காக இவங்க எல்லாருமே சேர்ந்து பிரச்சாரமும் பண்ணணும். முதல்ல இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்களா அப்படின்றதே சந்தேகம் தான். ஏன்னா அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது சுத்தமா இவங்க கிட்ட கிடையவே கிடையாது. ஒருத்தவங்க நம்பவே மாட்டாங்க. பல இடங்கள்ல இது மாதிரியான சண்டைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. மம்தா பானர்ஜிக்கும் ராகுல் காந்திக்கும் ஒத்துக்காது. ஏன் ராகுல் காந்தியை கண்டா காங்கிரஸ் காரங்களுக்கே ஆகாது. ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் இவங்களே கேட்க மாட்டாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்தியா முழுக்க இந்த புள்ளி வச்ச கூட்டணி கூட இருக்கு. ஆல்ரெடி டிஎம்சி நாங்க புள்ளி வச்ச கூட்டணியில இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஆம் ஆத்மி நாங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து யாரு நிக்க வைக்க போறாங்க அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியானது இருக்கு. பட் காலையில இருந்து என்ன மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்குன்னா, திமுக எம்பி திரு திருச்சி சிவா இருக்காரு இல்லையா, அவரை முன்மொழிய போறாங்க. அவரைதான் அடுத்த துணை ஜனாதிபதியா இவங்க எல்லாருமே சேர்ந்து நிக்க வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே புரியல. இந்த காங்கிரஸ் காரங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மூளை அப்படின்றது இல்ல போல.
ஏன்னா இப்பதான் திரு காமராஜரை குறித்து இவர் என்னென்னலாம் பேசியிருந்தாரு, எவ்வளவு இழிவா பேசியிருந்தாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். ஒரு சில தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் ரொம்ப மோசமாலாம் கூட திமுகவை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. திருச்சி சிவா அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து இன்னும் 1 மாசம் கூட முழுசா முடியல. அதுக்குள்ள இது மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் அவங்கள என்னன்னு நினைப்பாங்க? இத மாதிரியான காரணங்களாலதான் காங்கிரஸ் படிப்படியா அழிஞ்சுக்கிட்டே வருது. இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு ஒற்றுமை அப்படின்றது சுத்தமா கிடையாது. இவங்களுக்குள்ள ஒற்றுமைன்றது சுத்தமா கிடையாது. இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு இவங்க எப்படி இந்த துணை ஜனாதிபதி தேர்தல்ல வின் பண்ண போறாங்க, யாரை நிக்க வைக்க போறாங்க, எப்படி பிரச்சாரம் பண்ண போறாங்க தெரியல. உண்மையாலே தெரியல. இந்த இடத்துல நாம பாஜகவை பத்தி பேசியே ஆகணும். பாஜக நினைச்சிருந்தாங்கன்னா யார வேணாலும் வேட்பாளராக அறிவிச்சிருக்கலாம். ஆனா தமிழகத்தை சேர்ந்த ஒரு தமிழரை துணை ஜனாதிபதி தேர்தல்ல வேட்பாளரா நிக்க வைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு தமிழகத்தின் மீதும் தமிழர்கள் மீதும் எவ்வளவு பாசம் இருக்கும், எவ்வளவு பற்று இருக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, முக்கியமா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக மற்ற மூத்த தலைவர்கள் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பாஜகவுக்கு தமிழர்களை கண்டா ஆகாது, மோடிக்கு தமிழகம் கண்டா ஆகாது, அதனாலதான் இவங்க எப்ப பார்த்தாலும் தமிழகத்தையும் தமிழர்களையும் தமிழக மாணவர்களையும் வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே தான் கிடப்பாங்க. 2019 இருந்து அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் பாஜகவுக்கு எதிரான பேய் கதைகளை சொல்லியே மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டாங்க. நடந்த தேர்தல்கள்ல வின்னும் பண்ணிட்டாங்க. பட் அது இதுக்கப்புறமாவும் நடக்குமா, இதுக்கப்புறமாவும் அந்த பொய் புரட்டு எல்லாமே நடக்குமானா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஏன்னா மக்கள் தான் பாத்துட்டாங்களே எப்படி இந்த திமுக பொய் சொல்லுது அப்படின்றத மக்கள் தான் புரிஞ்சுக்கிட்டாங்களே. சோ இதுக்கப்புறமா இவங்க பாஜக குறித்தான பேய்கதலை சொன்னா மக்கள் நம்புறதுக்கு தயாராவே இல்ல. ஆனா பாருங்க, இப்பவும் பாஜகவை கை காட்டிட்டு தான் இவங்க அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. என்டிஏ சார்பாக திரு சிபி ராதாகிருஷ்ணன் தான் துணை ஜனாதிபதி வேட்பாளர் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த புள்ளி கூட்டணி இருக்கு இல்லையா, திமுக கூட இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமிய கட்சிகள், பிசிக, மதிமுக இவங்கள மாதிரியான கட்சிகள் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இத மாதிரி இவங்க தமிழர்களை நிக்க வைக்கிறது, தமிழரா இருக்கக்கூடிய ஒருத்தரை இதுல நிக்க வைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய அரசியல், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏங்க, நீங்களும் நிக்க வைக்க மாட்டீங்க, நீங்களும் யாரையும் அனௌன்ஸ் பண்ண மாட்டீங்க, இது மாதிரி வேற யாராச்சும் அனௌன்ஸ் பண்ணாலும் இங்க உட்கார்ந்துகிட்டு நொல்ல நோட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப இவங்க எல்லாம் பேசுறாங்க இல்லையா, வாய் கீழே பேசுறாங்க இல்லையா, சிபி ராதாகிருஷ்ணனா அறிவிக்கிறதுக்கான காரணம் அரசியல் தான், அதுக்கு பின்னாடி உள்நோக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. இப்படிப்பட்ட இந்த திராவிடியன் கூட்டம் தான் அப்துல் கலாம் ஐயா அவர்களை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன சொன்னாங்க, கருணாநிதி என்ன சொல்லியிருந்தாரு, கலாம் என்றால் கலகம் தானே சொல்லியிருந்தாரு. அப்துல் கலாம் ஐயாவுக்கு எதிராக எவ்வளவு அவதூறு கருத்துக்களை இந்த திமுக காரங்க தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க. அப்துல் கலாம் ஜனாதிபதியா ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டம் என்னெல்லாம் பண்ணிருக்கு. இருக்கிற எல்லா அயோக்கியத்தரமான வேலைகளும் பார்த்தது இவங்க இந்த புள்ளி கூட்டில இருக்கக்கூடிய கட்சிகள். ஆனா இப்போ பாஜக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்க. டவுன் சவுத்ல இருக்கக்கூடிய ஒருத்தரை இப்ப துணை ஜனாதிபதியா நிக்க வைக்க போறாங்க, அவர் தான் ஆகவும் போறாரு. இது மாதிரியான விஷயங்களை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தங்களுடைய தனிப்பட்ட அரசியலை தூக்கி தூரம் போட்டு ஒரு தமிழர் துணை ஜனாதிபதியா ஆக போறாரு அப்படின்ற ஒரு பெருமையோட அவருக்கு நீங்க சப்போர்ட் தானே பண்ணிருக்கணும். இந்த பாஜக, RSS, ஹிந்துத்துவ சித்தாந்தம் இது மாதிரியான அரசியல் சித்தாந்த கருத்துக்களை எடுத்து தூக்கி தூரம் வச்சுட்டு நீங்க ஒரு சாதாரண மனுஷனா இந்த ஒரு விவகாரத்தை பாருங்களேன். தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் துணை ஜனாதிபதி ஆனா யாருக்கு பெருமை? நமக்கு தானே பெருமை. சொல்லுங்க, நமக்கு தானே பெருமை. ஆக்சுவலா தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அந்த அரசியல் ரீதியான கருத்துக்களை கடந்து பாஜக எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முன்னெடுப்புக்கு நீங்க சப்போர்ட் தானே பண்ணிருக்கணும். பாஜக பண்ணக்கூடிய இது மாதிரியான காரியங்களுக்கு நீங்க ஆதரவா நின்று இருக்கணும் தானே. ஏங்க இது மாதிரி பண்ணிட்டு வரீங்க? ஏங்க இவ்வளவு மோசமான அரசியல் பண்ணிட்டு வரீங்க? இவங்க தொடர்ந்து தமிழக மக்கள் கிட்ட என்ன மாதிரியான ஒரு விஷயத்த திணிக்க பாக்குறாங்கன்னா, மத்திய அரசு, பாஜக இருக்கக்கூடிய தலைவர்கள், RSS காரங்க இவங்க எல்லாருமே தமிழின விரோதிகள், தமிழகத்துக்கு எதிரானவர்கள், தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பாக்குறாங்க. பட் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க என்னதான் சொன்னாலும், எவ்வளவு அவதூறுகள் புரளிகள் பரப்பினாலும் உண்மை அப்படின்றது நெருப்பு மாதிரி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது வெளியில வரதான் செய்யும், வெளியில தெரியதான் செய்யும். நீங்க எவ்வளவு நாளைக்கு தான் இது மாதிரி பொய்யா பேசிட்டு தெரிய போறீங்க? இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியல்வாதிகள் வெறும் வாயில மட்டும்தான் எங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு பெருமை இருக்கு, எங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு பெருமை இருக்கு, நாங்களா தமிழர்கள், இதுக்கும் நாங்க அஞ்ச மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. பட் தமிழகத்துக்காகவும் தமிழர்களுக்காகவும் இவங்க பெருசா வேற ஏதாச்சும் செஞ்சிருக்காங்களான்னா இல்ல, செஞ்சதே கிடையாது. இவங்க வெறும் வாயில வடதா சொல்லுவாங்களே ஒழிய மத்தபடி உருப்படியா ஒன்னத்தையும் பண்ண மாட்டாங்க, இதற்கும் பண்ணதும் கிடையாது. சோ மறுபடியும் ஒரு முறை பாஜக தலைமைக்கு நாம நம்முடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம்.